பட் இன்னைக்கு அதிமுக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் போதே அவங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே நீங்க வந்து சரி ஏதோ ஒரு இடத்துல சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்ணலாம். தா இவர் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவர் கட்சியை வந்து பாஜகவோட மர்ஜ் பண்ணா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்து அவரு பாஜகவோட ஒரு நெருக்கம் கொண்டாடுகிறார். ஆஹ் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி மீண்டும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வந்து அவர் எதிர்பார்க்கிறாரு. அதெல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியல. பட் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அவருடைய ஒரு ஓட்டு போட்டு தன்னுடைய லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கணக்கு என்பது இருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றது இருக்கு. அவங்க வந்து 26ல அதிமுகவோட போகணும்னு நினைச்சாங்க. பட் இப்போ பிஜேபியோட டை அப் வருது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க பட் அப்படின்னு பொதுவாவே தெரியல. நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டாரு அன்புமணி. பட் பொதுவா அவர் வந்து அப்ஸ்டெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்டெயின் பண்ணி இருக்கிறாரு. அந்த அப்ஸ்டெயின் பண்ணதும் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத அங்க சொல்லல. ஸோ இந்த கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படும். ஏதோ ஒரு தேர்தல் களத்துல இந்த கேள்விகள்லாம் வந்து நிச்சயமாக அவரை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கேள்விகள். ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, அதுக்கு என்ன லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் என்னன்னா அதிமுக ஆதரவாக வாக்களிக்காதது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஸோ இந்த முடிவை அதிமுக எடுத்திருப்பதற்கு மேபி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். சரி நம்ம பண்ணலனா கூட அவங்களால மசோதாவை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றதால அவங்க அந்த முடிவுகள் எடுத்திருக்கலாம். பட் ஒரு இக்கட்டான சூழல்ல அதிமுக என்ன முடிவுகள் எடுக்க போறது அப்படின்றத பார்க்கணும். பட் இதுல எல்லாத்துலயும் வந்து என்னன்னா 26 கூட எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட பெரிய கால்குலேஷன் இல்ல. பிஜேபியோட பெரிய கால்குலேஷன் 29. மறுபடியும் 29. 29ல உங்களுக்கு வந்து இப்போ மோடியுடைய 75 வயசு ஆயிருச்சு அவருக்கு. ஆல்ரெடி வந்து அவர் ரிட்டையர் ஆவாரா அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வந்து தொடங்கி விட்டது. அப்ப அடுத்தது யார் இருக்காங்க? அப்ப அதற்கான வேலைகளை பண்ணணும். அப்ப தமிழ்நாட்டுல ஒரு 40 தொகுதிகள் இருக்கு அப்படின்னும் போது, அந்த 40 தொகுதிகள்ல உங்களுக்கு வந்து ஒரு 20 தொகுதிகள், 25 தொகுதிகள் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியோட அல்லது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவ் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அவங்க வந்து செயல்பட்டாங்கன்னா 40ம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அப்ப அந்த இடத்த வந்து பாஜக குறி வைக்கிறாங்க. இது இது பாஜகவால தனிப்பட்ட முறையில செயல்படுத்தி அந்த அவ்வளவு சீட்ஸை ஜெயிக்க முடியாது. பட் அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஏடிஎம்கே மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்தி அந்த விஷயங்களை அவங்களால சாதிக்க முடியும்.